Vivo Y36 அப்படிங்கிற ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் எல்லா விஷயங்கள் தராங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிருங்க. மூல ஃபோனில் இருக்கிற பில்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனோட பேக் சைடில் நமக்கு ஒரு ஸ்கிராச் ரெசிஸ்டன்ட்கான ஃப்ளூரைட் ஏஜி கிளாஸ் கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஸோ பில்டு நமக்கு கிளாஸ் பேக்காக கொடுத்துருக்காங்க. அது டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இதில் 6.64 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரிசல்யூஷன் LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. மேலும் 650 நிட்ஸ் வரை இதோட பிரைட்னஸ் போது இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயா கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி LCD கொடுத்துருந்தாலும் நமக்கு 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அதுபோ ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் இருக்கிற காரணத்தினால டிஸ்பிளே ஓகே. அடுத்தபடியாக பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஸ்னாப் டிராகனோட 680 அப்படிங்கிற ஒரு 6 நானோமீட்டர் ப்ராசர் பயன்படுத்துறாங்க. கிராவிஸ்கா அட்ரினோட 610 GPU பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த ப்ராசர் ரேங்க் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். இது ஒரு சி கிரேட் ப்ராசராக வருது. அதாவது மீடியேட்டெக்கோட ஹீலியோ G96க்கு ஈக்குவலண்டாக பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் மல்டி டாஸ்கிங் நல்லா இருக்கும். மிட் செட்டிங்ஸ் வரையும் கேம்ஸ் விளையாடலாம். மற்றபடியாக ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 8GB ரேம் வித் 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் வருது. மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. 1TB வரையும் நமக்கு எக்ஸ்டெண்டபிள் பண்ணலாம். இது டெடிகேட் சிம் செட்டை தராங்க. நான் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் டைம்ல ஃபோன்ல யூஸ் பண்ண முடியும். இது போக இந்த ஃபோன்ல அடிஷனலாக ஒரு 8GB விர்ச்சுவல் ரேமாவும் ஆட் பண்ணலாம் சொல்றாங்க. ஆக மொத்தம் டோட்டலாக 16GB ரேம் நமக்கு கிடைக்குது. ஃபோனோட OS அப்படின்னு பார்க்கும்போது இது Android 13 OSல ஃப்ரண்ட் டச்சோட 13 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா f1.8 அபர்ச்சர்ல வருது. LED ஃபிளாஷ் சப்போர்ட் இருக்கு. ரெண்டாவது 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் கொடுக்குறாங்க. ஸோ பேக் சைடு நமக்கு 2 கேமரா தான். அதே ஃப்ரண்ட் சைடு அப்படி பார்க்கும்போது 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இது f2.45 அபர்ச்சர்ல வருது. மற்றபடி இந்த ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான சைடில் உள்ள பவர் பட்டன் தராங்க. இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ சப்போர்ட் கிடையாது. அதுபோல USB Type-C ஐடியா தான் கொடுக்குறாங்க. இது போல் IP54க்கான ரேட்டிங் இருக்கு. ஆனால் லைட்டாக தண்ணி பட்டா பிரச்சனை இருக்காது. 5G சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது போல் டியூல் 4G OT சப்போர்ட்டும் இருக்கு. அடுத்தபடியாக பேட்டரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு 44 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போர்ட் தராங்க. இந்த விவோட Y36ஓட கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வைப்ரண்ட் கோல்டு மற்றும் மெட்டியர் பிளாக் அப்படிங்கிற 2 கலர்ஸ் வருது. விலை அப்படின்னு பார்க்கும்போது 16,999 அப்படிங்கிற விலையில ஃபிளிப்கார்ட் மற்றும் ஆன்லைன் ஸ்டோர்ஸ்ல விற்கும் சொல்றாங்க. இதோட லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஓவராலாக இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட கொஞ்சம் பெட்டரான ப்ராசர் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக தெரியுது. மற்றபடியாக இந்த ஃபோன் ஓரளவு ஓகே தான். ஸோ நீங்கள் இந்த விவோட Y36 பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.